8ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கும். இந்த ராகு கேதுக்கள் யார் இருந்தாலும் தன குடும்ப வாழ்க்கை ஸ்தானம் பாதிக்கும், கலத்தர தோஷம் வரும், ஆயுள் ஸ்தானம் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உண்மையாவே இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்ன, இது உண்மையாவே இருக்கட்டும். இப்போ நான் என்னுடைய ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்குது, எனக்கு இதெல்லாமே பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் இதே மாதிரி ஒரு பொண்ணை சேர்த்துறேன், எனக்கு ஒரு பொண்ணை சேர்த்து வைக்கிறாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி வாழ்க்கையை பாதிச்சா என் குடும்பம் இந்த நீங்க எச்சரிக்கை செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் பாருங்க இந்த ரெட் இருக்கும். அப்ப அந்த ரெட் இருந்தா நமக்குள்ள ஒரு இது நான் சொல்லல, இந்த பூமி இந்த 9 பிளானட் ஆளுமை பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். சூரியன் உஷ்ணம், சுக்கிரன் ஒரு 5 டிகிரிக்குள்ள இருக்கிறாங்க, உஷ்ணத்தோட சுக்கிரன் வந்து பயங்கர ஹார்ட்ல இருக்கார், பாதிக்குது. ஆனால் அதே இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் யாருங்க மேடம், குளிர்மையான கிரகம் தானே. அப்போ அந்த வெப்பத்தை, சூரியனுடைய வெப்பத்தை இந்த சந்திரன் குளிர்விப்பார். அப்ப இது பெரிய பாதிப்பு இல்லை. அப்போ நம்ம ஒரு பிளானட்டுக்கு ஒரு பிளானட் மட்டும் எடுக்கும்போது நெகட்டிவ், ஆனா அது கூட இன்னொரு பிளானட் சேரும்போது சனி கேது சேர்ந்திருந்தால் அவருக்கு வந்து இந்த சொத்துக்கள்லாம் போய் ஆண்டி ஆயிடுவாரு, எல்லாமே லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதற்கு உங்களுடைய கருத்து? இப்ப நீங்க சொத்துன்னு உள்ள கொண்டு வரும்போது அங்க சுக்கிரன் இல்ல, சொத்துக்கு சுக்கிரன் வேணும், சுக்கிரன் இல்ல, பூமி வேணும். அப்படின்னாக்க கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருந்தால் இவங்க அவங்கள வச்சு பிழைக்கல, ஆனா அவங்க இவங்கள வச்சு பிழைப்பாங்க இல்லைங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்காரர் எங்கமா இருக்காரு, லண்டன்ல இருக்காருங்க, எத்தனை வருஷம், அவர் 10 வருஷமா இருக்கிறாருங்க, வருஷத்துல ஒரு நாளைக்கு வந்துட்டு போறாரு. இதெல்லாம் அப்படிதாங்க மேடம் இருக்கும். ஸோ இப்போ தோஷம் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்போ திருமண பொருத்தம் ஃபர்ஸ்ட், ஏன்னா அடுத்தது இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து ஜாதகம் நம்ம திறக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா திருமணத்துக்காக மட்டும். கண்டிப்பாங்க மேடம். இடையில வந்து ஜாதகத்துக்கு வேலையே கிடையாது. சில பேர் வந்து குழந்தைகளோட படிப்புக்காக யோசிப்பாங்களே தவிர முக்காவாசி பேர் திருமணத்துக்காக தான் ஜாதகத்தையே பிரிப்பாங்க. இந்த பிரிக்கும் பொழுது முதலாவதாக வரக்கூடியது, அப்போ நீங்கள் தோஷங்களே இல்லைங்கிறீங்க, ராகு கேது தோஷம் தான் சொல்லி நிறைய பேரை வந்து சம்பந்தங்கள் நிறைய நல்லா செட் ஆகி வந்து தள்ளி போகிறதுக்கு காரணமே இந்த தோஷம் தான் குறிப்பிடுறாங்க. இதற்கு உங்களுடைய கருத்து? இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தால் தோஷம் அப்படிவாங்க. ஆல்ரெடி நம்ம எப்பவுமே ராகு கேதுகள் பார்த்தீங்க அப்புறம் 180 டிகிரியில் இருக்கும். இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு இருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல கேது இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் 8ஆம் இடத்துல கேது கண்டிப்பாக இருக்கதா போகிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது பூமியோடைய மையப்புள்ளி. இது வந்து நீங்கள் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பூமத்திய ரேகை 360 டிகிரி. பூமத்திய ரேகை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா 180 டிகிரியில் அது வரப்போகுது. இதுதான் பூமத்திய ரேகை. ஓகேங்களா? இப்படி வச்சுக்குவோம். இப்போ இவங்க லக்னத்தை ஃபேஸ் பண்ணி சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் இடத்துல இந்த இடத்துல இது இருந்தால் தோஷம் அப்படிமா. இதுக்கு என்ன அவங்க பலன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருந்தால் கலத்தர தோஷம், 8ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா மாங்கல்ய ஸ்தானம் பாதிக்கும். இந்த ராகு கேதுக்கள் யார் இருந்தாலும் தன குடும்ப வாழ்க்கை ஸ்தானம் பாதிக்கும், கலத்தர தோஷம் வரும், ஆயுள் ஸ்தானம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாகவே இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்ன, இது உண்மையாகவே இருக்கட்டும். இப்போ நான் என்னுடைய ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்குது, எனக்கு இதெல்லாமே பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் இதே மாதிரி ஒரு பொண்ணை சேர்த்துறேன், எனக்கு ஒரு பொண்ணை சேர்த்து வைக்கிறாங்க, அவங்களுக்கு இதே மாதிரி வாழ்க்கையை பாதிச்சா என் குடும்பம் எப்படி நிம்மதியா இருக்கும்? இப்ப எனக்கு அதுதான் தவறுன்றேன். இப்ப இது என்ன ஆகுன்னா அந்த தோஷத்துக்கு, இப்ப நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது, அருமையான கேள்வி கொண்டு வரீங்க. அப்ப தோஷத்துக்கு தோஷம் கல்யாணம் பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அருமையான கேள்விதான். உங்களுடைய கேள்விக்கு இதோடைய பதில் என்னன்னா, தோஷம் அப்படின்னு அந்த 2 இருந்தாவே பாதிக்குன்னு சொல்றீங்க. அப்ப பாதிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இன்னொரு பாதிச்சவங்களை சேர்த்துனா கருத்து வேறுபாடு வரத்தானே செய்யும். இப்போ எனக்கும் மன வாழ்க்கை பாதிக்கும், என்னுடைய மனைவிக்கும் மன வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிச்சுக்கிட்டு தானே போவோம். கண்டிப்பாக. அப்போ இது எங்களுடைய நாங்கள் பார்க்குற முறையில் எப்படின்னா, எனக்கு தோஷம் இருக்குது, எனக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லை, குடும்ப வாழ்க்கை பாதிச்சிருக்கு அப்புறம் என்னுடைய மனைவியினுடைய ஜாதகத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் வேண்டும். அப்போ நான் பிரிஞ்சு போனால் கூட அவங்க இழுத்து வச்சு குடும்பம் நடத்துவாங்க, இழுத்து பிடிச்சி குடும்பம் நடத்துவாங்க கண்டிப்பாக. அப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் தான் சேர்த்தணுமே தவிர இந்த தோஷத்துக்கு தோஷம் சேர்த்துவது அப்படின்றது முதல் தவறு. என்னை பொறுத்தவரை தோஷமே இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதையும் மீறி தோஷத்தை நம்ம பாரம்பரிய முறையில் எல்லாம் வந்து, ஏன்னா ஜோதிடம் கற்று வந்ததே பாரம்பரிய முறையில் தான், அதனால் நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த ராகுகேதுக்கள் சேர்த்தும் போது அது ஒரு பெரிய பின்னடைவாக போகுது. இப்போ நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இது. நீங்கள் பொது வாழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா சாதிச்ச பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனலாக அவங்க டெவலப் ஆகும்போது பார்த்தீங்க அவங்க லவ் பார்ட்னர் கண்டிப்பாக டெவலப் ஆகவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸ் சிஎம் எடுத்துக்கலாம், ஜெயலலிதா மேம் எடுத்துக்கிட்டாக்கா, மேம் பொறுத்தளவுக்கு எல்லாத்துலேயும் சாதிச்சாங்க. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப் அப்படின்றது இல்லை. அப்போ ஒரு ப்ளஸ்ஸுங்கும் போது இன்னொரு மைனஸ் வரத்தான் செய்யும். நீங்கள் இதுவரைக்கும் நல்ல ஃபேமஸான ஆளுங்க அத்தனை பேர்த்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அவங்க ஒருத்தர்
டெவலப் ஆகும்போது இப்போ வந்து அமெரிக்க அதிபர் எடுத்துட்டாக்கா நமக்கு வந்து பைடன் அப்படின்றது தெரியும், ட்ரம்ப் வரப்போறா, ட்ரம்ப்ன்ற ஒருத்தர் இருக்கிறாருன்றது தெரியும் இதுக்கு முன்னாடி. ஆனால் அவங்களோட லைஃப் பார்ட்னர் யாருக்கா நமக்கு தெரியுமா? இல்ல தெரியாது. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவோட நிதியமைச்சர் அப்படின்றோம், சீதாராம் மேடம், அந்த அம்மா நிர்மலா மேடம் எல்லாம் தெரியும். ஆனால் சீதாராம் சார்ன்ற பேர் தான் தெரியுது, ஆனால் அவங்க வந்து முகம் தெரியாதல்லவா? அப்போ ஒருத்தர் டெவலப் ஆகும்போது இன்னொருத்தர் சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ராட்டன் தூரி மாதிரி தான், ஒன்று ஏறும்போது ஒன்று இறங்கும். இதுதான் நான் அதனால தான் என்ன சொல்ல வரேன், ஒரு தோஷமுள்ள ஜாதகத்திற்கு இன்னொரு தோஷம் இல்லாத ஜாதகத்தை சேர்த்துங்க, அதுதான் நல்லதுன்னு. இப்போ நீங்கள் நிறைய டைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேடம் இதில் இன்னொன்று நீங்கள் அருமையான கேள்வி டச் பண்ணீங்க. இதனால் இப்போ நிறையா தோஷத்துக்கு தோஷம் சேர்த்துறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்கள் அம்மா அப்பாட்ட போயிட்டீங்கன்னா அவங்க அப்படியெல்லாம் இல்லைப்பா, நாங்கள் செவ்வாய் பார்ப்போம், திசாசை பார்ப்போம், இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்கு, அவங்களும் நல்லா தாங்க வாழ்ந்தாங்க மேடம். அப்போ எங்கே யாரும் ஈகோ பார்க்கல. இன்னைக்கு எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்காங்க, அந்த ஈகோன்னு ஒன்று உள்ளே வந்துருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் முழுமையாக ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலவீனமோ அது ஆப்போசிட் பார்ட்டிக்கு பலவீனம் வரக்கூடாது. இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவனோடு சேர்ந்து பாக்கியம் இல்லை என்றால் ஆணினுடைய ஜாதகத்தில் மனைவியோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இருக்க வேண்டும். நிச்சயமா. அதனால தான் இந்த தாலி பாக்கியம்லாம் பார்த்தாங்க. அதாவது அந்த ஆணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய ஜாதகம் அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அதை தான் பார்ப்பாங்க மெயினாக. அந்த பொண்ணுக்கு தாலி பாக்கியம் இருக்கா, போதும் கல்யாணம் பண்ணலாம், வேற எந்த தோஷத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கல. ஏன்னா அது இருந்தாலே வந்து இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்ததாக நீங்கள் வந்து சேர்க்கையை பற்றி பேசுகிறீங்க. சேர்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, லக்னத்துக்கு பெருசாக கொடுக்கறது இல்லை. இதை வந்து 1, 5, 9 சேர்க்கைன்னு எடுத்துக்கலாமா? இதில் கிரகங்களோட நம்ம நேயர்கள்கிட்ட இப்போ பேசலாம். கண்டிப்பாங்க மேடம். இப்போ கிரகங்கள் பொறுத்தளவுக்கு மேடம், அந்த 360 டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளானட்டும் கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகும். ராகு கேது பொறுத்தளவுக்கு அது ரொட்டேட் ஆகிறது கிடையாது. பூமி சுற்றும் போது நம்ம ஒரு அட்டையை நம்ம வச்சுட்டு ஒரு கோடு போட்டு வச்சு ஒரு அட்டையை சுற்றி அந்த கோடு அப்படியே தான் இருக்குது. அட்டை சுற்றுறது வந்து நம்ம கோடு ரிவர்ஸ் போகிற மாதிரி தெரியும். இப்போ இது இன்னும் சொல்ல போனால் நம்ம பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், நம்ம முன்னோக்கி போகும்போது சைடில் பார்க்குற வீடெல்லாம் பின்னாடி போகுது இல்லைங்களா? அதுக்காக அது பின்னாடி போகலை, நம்ம பார்வைக்கு அது போகிற மாதிரி தெரியுது. அதுதான் இந்த ராகு கேதுக்கள். ஓகேங்களா? அப்போ ராகு கேதுக்குள்ளே ஃபில்டர் ஆகிட்டு எல்லாருமே உள்ளே போகிறோம். ஓகேங்களா? எல்லா கிரகங்களும் இந்த ராகு கேதுக்குள்ளே ஃபில்டர் ஆகிட்டு அங்கே போக போகுது அந்த தோஷங்கள் அப்படின்றது. அப்போ அந்த ராகு கேதுக்கள் அப்படின்றது எந்தெந்த பிளானட்டோட சேருது, அப்புறம் எல்லா பிளானட்டும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டே தானே வரும். ஒரு சில பார்த்தீங்க அப்படின்னா 1962 பிறந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 8 கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கும். ஆமாங்க, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே 8 கிரகம் மகரத்திலே இருக்கும். அப்போ அவங்க சில வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, நம்மளும் பார்த்துருக்கோம். 6 கிரகம் இருக்கும், 8 கிரகம் இருக்கும். இதெல்லாம் அப்போ என்னன்னா அந்த கிரக சேர்க்கை வரும்போது இப்போ நீங்கள் அந்த லக்னத்தை நீங்கள் எதை வச்சு பார்ப்பீங்க? பார்க்கவே முடியாது, எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ 8 கிரகம் போது நீங்கள் வந்து அவங்க மிதுன ராசியாக மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் 8ஆம் இடத்துல நிற்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளானட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து ஒரு கெரோசின் இந்த இடத்துல இருக்குது, இப்போ பெட்ரோல் இங்கே இருக்குது, ஃபயர் இந்த பக்கம் நெருப்பு இங்கே இருக்குதுன்னா அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா தான் கூட பத்தும். அப்போ அது ரெண்டும் தள்ளி இருந்தால் பத்தாதே. ரெண்டும் தேவை, பெட்ரோலும் தேவை, நெருப்பும் தேவை. அந்த ரெண்டும் எப்போ டேஞ்சர் ஒன்று சேரும்போது தான், அதுதான் ஜாதகம். பெருநிதி நாடி என்பது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஒரு கட்டத்தில் 12 கட்டத்தில் மேஷத்துலேருந்து மீனத்துக்குள்ளே ஏதோ ஒரு கட்டத்தில் மினிமம் ஒரு 4 கிரகமாவது நிறைய பேருக்கு சேர்ந்துருக்கும். இப்போ 4 ஒரு 6 கிரகம் இருக்குது, 8 கிரகம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பலன்கள் சொல்லுவீங்க? இப்போ அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் எடுப்போம். இப்போ குரு எடுப்போம், சுக்கிரன் எடுப்போம். ஒரு ஆண் அப்படின்னாக்கா குரு எடுத்துக்குவோம், பெண் அப்படின்னா சுக்கிரன் எடுத்துக்குவோம். நம்ம அந்த காரகத்துவம் தான் திரும்ப காலபுருஷ தத்துவத்துக்குள்ளே தான் உள்ள நுழையும் போது நம்ம அந்தந்த பார்ட்டுக்கு உண்டான காரகத்துவம் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு இப்போ செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கு வரும் பூமி மட்டுமே கிடையாது, சகோதரன் வரும், மெஷினரிஸ் வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரும், வீரியம், தைரியம் எல்லாமே வரும். இப்போ உதாரணமாக செவ்வாய்க்கு வந்து நம்ம எடுத்த பிளட்டு, ரத்தம், பிளட்டு, அந்த பிளட்டோட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு. இப்போ நம்ம உடம்புல பிளட்டு வந்துச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு பயம் வரும், ரத்தம் வந்தால் அந்த பயத்தை ரெட்டை பார்த்தா ஒரு பயம் வருது. இப்போ ரெட் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் ரெட் இருக்கும், நமக்கு ஒரு ஃபயர் வரும், நம்மளே ஒரு ஃபயர் உள்ளே வந்துடும். அதுக்கு அடுத்தது ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, கேஸ் சிலிண்டரு, டேஞ்சர் லைட்டு, இந்த நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த ரெட் இருக்கும். அப்போ அந்த ரெட் இருந்தால் நமக்குள்ள ஒரு இது நான் சொல்லலை, இந்த பூமியை இந்த 9 பிளானட் ஆளுமை பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ அந்த ரெட் அப்படின்றது என்னெல்லாம் வேலை பார்க்குது
அப்படின்றது அது ஒரு உதாரணம். அப்போ அந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிரகத்துக்கு ஒரு 200 காரகத்துவம் இருக்கும். இப்போ 9 பிளானட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1800 காரகத்துவங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம மிங்கிள் பண்ணணும். எது கூட சேருது, எது கூட வருது, இது பாசிட்டிவா நெகட்டிவா, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா என்ன பண்ணும் அப்படின்றது. இப்போ நம்ம அப்படியே சொன்னது தான், பெட்ரோலும் நெருப்பு ஒன்று சேரும்போது ஃபயர் ஆகுதுன்றது நம்ம தப்பாக எடுக்கிறோம். ஆனால் அந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தான் நம்ம வண்டி ஓடும். ஸோ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இதுதான் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நேர்களுக்கு சொல்லணும்னா, உதாரணத்துக்கு இப்போ மேஷத்துல ஒருத்தருக்கு வந்து சனி இருக்கு, சூரியன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு, 4ம் ஒரே கட்டத்துல இருக்கு. அவங்க வாழ்க்கையினுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? அருமை. இப்போ சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொல்லும்போது 1 டிகிரி 2 டிகிரியில் இருக்கும். அப்போ பூமியை நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சித்திரை மாதமெல்லாம் பாருங்க, அதிக சூடு இருக்குதுங்களா, பயங்கர உஷ்ணம் இருக்கும். வெய்ய காலம். நம்ம அரசாங்கமே லீவ் விட்டுருது. சித்திரை மாதம் உங்களுக்கு ஸ்கூலில் லீவுன்னு சொல்லி விட்டுறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வெப்பம். ஹீட் இருக்கும். அந்த இடத்துல அந்த பிளானட் உள்ள வரும்போது ஹை டெம்பரேச்சர் வருது. அங்கே அது கூட உள்ள சேரக்கூடிய பிளானட் எல்லாம் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு எடுப்போம். ஓகே. அது இப்போ நெருப்பு தேவைப்படக்கூடிய பிளானட்டுக்கு அது கூட சேர்ந்ததுனால தப்பு இல்லையே. இப்போ நான் வந்து ஒரு சோறாக்குறேன் கிச்சனில், நான் வேக்கணும்னா எனக்கு நெருப்பு வேணும், அது பாசிட்டிவ். நான் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கேன், அங்கே எனக்கு நெருப்பு தேவையில்லை. நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கப்ப எனக்கு அங்கே நெருப்பு தேவை. அப்போ அந்த நெருப்பு அந்த இடத்துல இருக்குது. அது அந்த அவங்கவுங்களுக்கு ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக வரும், ஒரு சிலருக்கு நெகட்டிவாக வரும். அவங்க ஜாதகத்தில் அவங்க எந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அதை அவங்க பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவே எடுத்துக்கலாம். பொதுவா வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் கிட்ட மிக நெருக்கமா 10 டிகிரிக்குள்ள இருக்கிற கிரகங்களுக்கு அதனுடைய இயல்பு வேலை செய்யாது. ஏன்னா சூரியனுடைய அந்த தாக்கம் வந்து மறைச்சிடும். கண்டிப்பா. பொதுவா நீங்க நேர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு கிட்ட இருந்தால் அந்த கிரகம் வேலை செய்யாது, எந்த அளவுக்கு தள்ளி இருந்தா கண்டிப்பா அதற்கான காரகத்துவம் அங்க வேலை செய்யும். கண்டிப்பா. சூரியனுடைய கிட்டத்தட்ட 0 டிகிரிலேருந்து ஒரு 6 டிகிரி வரைக்கும் சுக்கிரன் உள்ள வர்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் ஆமா பண்ணுவாங்க. ஆமா ஆமா. அந்த உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை பலவீனமாகும். அதாவது சூரியன் வந்து உயிரணுக்கள் 1 டிகிரியில இருக்கு, சுக்கிரன் 7 டிகிரியில இருக்கு அவங்க ஜாதகத்துல. அப்படிங்கும்போது அது அஸ்தங்கம் ஆயிடுச்சு, வேலை பண்ணாதுன்னு அர்த்தம். அது வந்து 6 டிகிரியோட போயிடும். 7 டிகிரி மேலே போகுது. அந்த 6 டிகிரி வரைக்கும், அதாவது 1 to 6ன்றது வந்து அந்த சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரத்துவங்கள் அடிவாங்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு ஜீரண உறுப்புகள் பாதிக்கும், உயிரணுக்களுடைய தடைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போது இது நெகட்டிவ் தான். அப்போ இதை தான் நம்ம அந்த ஜாதகம் பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஒரு பிளானட் மட்டுமே பார்க்க முடியாது. இப்போ கூட சந்திரன் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் இப்போ வந்து ஒரு 15 டிகிரியில இருக்கு. சூப்பர், அருமை அருமை, அருமையான கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னது அருமையான கேள்வி. சூரியன் உஷ்ணம், சுக்கிரன் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க. உஷ்ணத்தோட சுக்கிரன் வந்து பயங்கர ஹார்ட்ல இருக்கார், பாதிக்குது. ஆமா ஆமா. ஆனால் அதே இடத்துல சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் யாருங்க மேடம்? குளுமையான கிரகம் தானே. அப்போ அந்த வெப்பத்தை, சூரியனுடைய வெப்பத்தை இந்த சந்திரன் குளிர்விப்பார். அப்போ இது பெரிய பாதிப்பு இல்லை. அப்போ நம்ம ஒரு பிளானட்டுக்கு ஒரு பிளானட் மட்டும் எடுக்கும்போது நெகட்டிவ். ஆனால் அது கூட இன்னொரு பிளானட் சேரும்போது, இப்போ கொதிக்கிற தண்ணிக்குள் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குளிர் வருங்களா? அதே தாங்க மேடம். அப்போ நம்ம எந்த ஒரு பிளானட்டுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் இருக்கும், அதை பாசிட்டிவ் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன வகையிலே அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் இருக்கும்போது நம்ம மேட்சிங் சேர்த்துறவங்களோட ஜாதகத்தில் பாசிட்டிவ் சேர்த்திக்கணும். ஓகே. அந்த மாதிரி வந்து பொருத்தங்கள் பார்க்கும்போது நீங்க பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சேர்க்கைக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கு கண்டிப்பா அப்படிங்கிறாங்க. தனித்து இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் பலன்கள் மாறுபடும். அதற்கான ஒரு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமா இருக்குங்கிறாங்க. கண்டிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம சனி கிரகத்தை எடுத்துப்போம். சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் பத்தின ஒரு விஷயத்த நேயர்கள்ட்ட பேசுவோம். முதல்ல வந்து இந்த சனி கேது ஒரு சர்ச்சையா எல்லா இடத்துலையும் பேசப்படக்கூடிய இந்த இணைவு, சனி கேது சேர்ந்திருந்தால் அவருக்கு வந்து இந்த சொத்துக்கள்லாம் போய் ஆண்டி ஆயிடுவாரு, எல்லாமே லாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதற்கு உங்களுடைய கருத்து? சனி கேது இணைவுக்கு நீங்க ஒரு பலன் கேட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்க சொத்துன்னு உள்ள கொண்டு வரும்போதே அங்க சுக்கிரன் இல்லை. சொத்துக்கு சுக்கிரன் வேணும், சுக்கிரன் இல்லை. பூமி வேணும் அப்படின்னாக்க செவ்வாய் அங்கே இல்லை. அப்போ சுக்கிரனும் இல்லை, செவ்வாயும் இல்லை. இந்த ரெண்டு எப்படி சொத்து பிரச்சனை கொண்டு வந்து விடும்? வாய்ப்பே இல்லையே. அப்போ வெறும் 2 கிரகங்கள் மட்டும் சேர்க்கை அப்படின்றது வேலையை செய்யாது. இதே வந்து 1, 5, 9ல இது சேர்க்கையாக இருந்தால் அது உள்ள கொண்டு வரும்போது நீங்க நெகட்டிவான எந்தெந்த அளவுக்கெல்லாம் பிளானட் ஒன்று சேர்த்துறீங்களோ அது கூட பாசிட்டிவான ஒரு பிளானட் உள்ள வரும்போதும் அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் ஆண்டவர் கொடுத்துருப்பார். சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேர்க்காங்க, அது வெப்பத்தினால் கடும் பாதிக்குதுன்னு சொல்றீங்க. சந்திரன் உள்ள வரும்போது அந்த குளிர் வருதுங்களா? அது மாதிரி
ஒரு நெகட்டிவ் 1-5-9 ஒரு நெகட்டிவ் பிளானட்ல ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்க போகுது அப்படின்னா எங்கேயாவது ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அது எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் இப்போ சொத்து போகத்தான் போகுது அப்படின்னா நீங்கள் ஏன் சொத்தை விற்கிறீங்க? மனைவி பேரில் எழுதி வச்சுட்டு போங்க, அல்லது சொத்தை வாடகைக்கு விட்டுட்டு போங்க, இதை விற்றுட்டு வேற சொத்து வாங்கி போங்க, தப்பு இல்லையே. எனக்கு இந்த வீடு ஆகாது, எனக்கு இந்த என் சொத்து எனக்கு ஆகலை அப்படின்னா நான் என் மனைவி பேரில் சொத்து வாங்கி போகிறேன். இப்போ நான் வச்சிருக்கிற கார் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது என் ஒய்ஃப் பேரில் தான் இருக்குது. என் பேரில் இருந்தால் கார் நான் வாங்கி 2 கார் வாங்கி 2ம் போயிடுச்சு. என் மிஸ்ஸஸ் பேரில் வாங்கின காரு அது பாட்டுக்கு நிம்மதியாக இருக்குது, தொந்தரவு இல்லாமல் இருக்குது. அப்போது எனக்கு இதுதான் வேலை செய்யுது, இதனால எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் வேறு என் மனைவி வேறு கிடையாது, அவ்வளோதான். அப்போது நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்குள்ளேயே பாசிட்டிவும் இருக்குது அப்படின்றது தான் பிருகுநந்தி நாடி நம்ம மக்களுக்கு சொல்லி தருது. இந்த குரு கேது சேர்ந்து இருந்தால் திருமணம் வந்து, அதாவது இவருக்கு வந்து விரக்தியான ஒரு மனநிலை இருக்கும். ஒரு நமக்கு எதுவுமே வேண்டாம், திருமண வாழ்க்கையே வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் ஒரு சன்னியாசி ஆகிறேன், அதாவது அந்த மனநிலை வந்துடும் குரு கேது இணைவு இருந்தா. இல்லையா, இதற்கு தீர்வு வந்து உங்களை விட மூத்த பெண்ணையோ இல்லை வந்து ஒரு விவாகரத்தான பெண்ணையோ இல்லை விதவையான பெண்ணையோ திருமணம் செய்யும்போது அது பரிகாரமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. இதை பற்றின கருத்து. அருமையான கேள்வி மேடம். இதில் ஒரு டாபிக் நம்ம வருவோம். அதாவது குருவோடு கேது சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அதில் நீங்கள் பாதி சொன்னது கரெக்டு தாங்க மேடம். கேதுன்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பினுடைய வால்பாகம். ராகு கேதுன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே பாம்பு. நம்ம நவகிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரியனை மையமாக வச்சுருப்பாங்க, மீதி 8 கிரகங்கள் சுற்றி இருக்கும். அப்போது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூரியனை மற்ற கிரகங்கள் சுற்றி வருகுது அப்படின்றத நமக்கு சொல்லாமல் சொல்லி வைத்தவர்கள் நம்மளுடைய ஹிந்து மதமும் முன்னோர்களும். ஓகேவா? நம்ம படிச்சும்போது நம்ம 6வது 7வது புக்கில் படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? பூமி உருண்டை வடிவமானது அவர் சுற்றுலா 360 டிகிரின்றது கலிலியோ கண்டுபிடித்தார் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம கலிலியோ எல்லாம் கண்டுபிடிக்கலைங்க. நம்ம ஹிந்து மதம் முதல்லே சொல்லிடுச்சு, சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்தால் அமாவாசை, 180 டிகிரியில் இருந்தால் பௌர்ணமி அப்படின்றது நம்ம முதல்லே சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நவகிரகத்தில் நம்ம கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் குரு கேது அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாம்பினுடைய வால்பாகம். அந்த சிலையில் உருவம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும், உடம்பு இருக்காது. கேதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு இருக்கும், தலை இருக்காது. இப்போ பாம்பினுடைய வால்பாகம் எப்படி இருக்கும்? சன்னமாக நீளமாக போகும். அதில் பாம்போட வாலில் என்ன இருக்கும்? ஆசனவாய். அதனுடைய தன்மை என்ன? அவுட் கோயிங். அப்போ கேதுனுடைய தன்மை என்ன ஆகும்? அவுட் கோயிங் பிளானட். அது நீங்கள் சொல்கிற அந்த குருவோட கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா விரக்தியான மனோநிலைகள் உருவாகும். அது கரெக்டுங்க. ஓகேங்களா? அவரை பொறுத்தளவுக்கு கேது இருக்கும்போது. ஆனால் கேது என்றால் என்ன சொல்லுவாங்க? ஞானம். அப்போ எல்லாத்தையும் இழந்தவனுக்கு தானே ஞானம் வரும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம இந்திய வரலாற்றில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாரிச்சவங்க பெரிய ஆள். ஹிந்து மதத்தில் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டவன் தான் பெரிய ஆள். இதுதான் உண்மை. அப்போ அவர்களை தான் நம்ம வந்து சித்தர்கள் ஞானிகள்னு வழிபட்டுட்டு வரோம். காந்தி ஒண்ணுமே கிடையாது, காமராஜர் ஒண்ணுமே கிடையாது, சேர்த்துக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் கொண்டாடுறோம். அப்ப கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைவரும் எல்லாத்தையும் இழந்தவங்க தான். அப்ப அந்த கேது அப்படின்றவர் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அது கரெக்ட் தான் மேடம். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு டாபிக் வந்துச்சு பார்த்தீங்களா, மன வாழ்க்கை அப்படின்றது. இங்க மன வாழ்க்கை அப்படின்றதுக்கு சுக்கிரனே வரலையே. இல்ல, இந்த மனநிலை இருக்கும்போது அவருக்கு அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சிக்கனவாதியா இருப்பார். இப்போ அவரோட ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா தான், கல்யாணம் பண்ணத்தான் போறாங்க. கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஏன் அவருடைய மனைவி வாழ்க்கை, மனைவியாக பெறக்கூடிய பொண்ணோட ஜாதகத்துல கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருந்தால் இவங்க அவங்கள வச்சு பிழைக்கல, ஆனால் அவங்க இவங்கள வச்சு பிழைப்பாங்க இல்லைங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கேமா இருக்காரு? லண்டனில் இருக்காருங்க. எத்தனை வருஷமா? அவர் 10 வருஷமா இருக்கிறாருங்க. வருஷத்துல ஒரு நாளைக்கு வந்துட்டு போறாரு. இதெல்லாம் அப்படிதாங்க மேடம் இருக்கும். அப்போது நம்ம அது ஒன்றையும் வெறும் நெகட்டிவ்னே போகாமல் அதுலேயும் பாசிட்டிவ் இருக்கேங்க மேடம். பார்த்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டேட்டா பர்த்தில் பிறந்த நான் 3 பேர்த்து நான் பார்த்துருக்கேன். 3 பேர்த்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, கருத்தோட பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதர் கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காரு. இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகி அவர் இந்தியாவில் இருக்காரு, அவர் ஒய்ஃப் வந்து